ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்கிமிட்டர் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சீமென்ஸ் பிஎல்சியோட டைமர். சீமென்ஸ் பிஎல்சியில் 3 டைமர் இருக்குது. அதாவது ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், ரிட்டன்டிவ் டைமர். இந்த 3 டைமரும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா டிஐ போர்ட்டல் V18. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட் எடுப்போம். அது பார்த்திங்கன்னா ஃபேவரட்டில் இருக்கும். நார்மலி ஓப்பன் கையில் எடுப்போம். அதுக்கு அட்ரஸ் வந்து கொடுப்போம் I0.0. அதான் இன்புட்டோட அட்ரஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு டைமர் ஆன் டிலே டைமர் ஃபஸ்ட் எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் T-on அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி T1ன்னு நம்ம கொடுத்துக்கலாம் நேம். ஃபஸ்ட் டைமர், அதனால் T1 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அகைன் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் எடுப்போம். அதை வந்து ஒரு மோட்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு காயில் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ செகண்ட் டிலே கழித்து எனக்கு ஆன் ஆகணும்னு நான் கொடுக்கணும். 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா Q0.0 அப்படின்னு ஒரு அட்ரஸை கொடுத்துக்கிறேன். அது வந்து மோட்டர் 1ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆஃப் டிலே டைமருக்கு ஒரு நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இன்புட் ஒன்று வச்சுக்கலாம். அட்ரஸ் பார்த்திங்கன்னா I0.1 அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் டிலே டைமர் எடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு T ஆஃப்ங்கிறது ஆஃப் டிலே டைமர். இது வந்து T2 ரெண்டாவது டைமர்னு கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அவுட்புட்டுக்கு கொடுக்கணும். அதாவது மோட்டர் 2க்கு அவுட்புட் கொடுத்துட்டு அட்ரஸ் Q0.1 அப்படிங்கிறது மோட்டர் 2க்கு அட்ரஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 3வது டைமர் ரிட்டன்டிவ் டைமர். அதுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். TONRங்கிறது ரிட்டன்டிவ் டைமரோடது. இதுக்கு T3ங்கிற அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அவுட்புட் கொடுக்கணும். அது மோட்டர் 3ன்னு எடுத்துக்கலாம் அந்த காயில். இதுக்கு அட்ரஸ் Q0.2 அப்படிங்கிற அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப் டிலே டைமருக்கும் ரிட்டன்டிவ் டைமருக்கும் செகண்ட் செட் பண்ணலாம். அதாவது T5 செகண்ட். 2 டைமருக்கும் மென்ஷன் பண்ணிடுங்க T5 செகண்ட். ரிட்டன்டிவ் டைமர் இன்புட்டுக்கு I0.2ன்னு இன்புட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பைல் கொடுங்க. கம்பைல் கொடுத்துட்டு டவுன்லோட் டு டிவைஸ் கொடுங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. கிளாஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்புட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். மாடிஃபை டு 1 இருக்குது, அது கொடுத்திங்கன்னா இன்புட் ஆன் ஆயிரும். டைமர் ஓடும், பட் அவுட்புட் ஆன் ஆகாது மோட்டர் 1. ஓகேவா? அந்த 5 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவுட்புட் ஆன் ஆகும். அதே மாடிஃபை கொடுத்து மறுபடியும் 0 கொடுத்தோம்னா அவுட்புட் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆஃப் டிலே டைமர். அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு கான்டாக்டை கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்து 1 கொடுக்குறோம். கொடுத்ததையும் எனக்கு அவுட்புட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும், பட் டைமர் வந்து எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா ஆஃப் டிலே டைமுங்கிறது இன்புட் ஆஃப் பண்ணால் தான் எனக்கு டைமர் ரன் ஆகும். அது வரைக்கும் எனக்கு அவுட்புட் ஆன்லேயே இருக்கும். ஓகேங்களா?
மாடிஃபை டு 0 கொடுத்தோம்னா எனக்கு டைமர் ரன் ஆகும். பட் அவுட்புட் வந்து ஆன்லேயே இருக்கும். அந்த டைம் முடிஞ்சதையும் எனக்கு அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிரும், வில் பி ஆஃப். நெக்ஸ்ட்டு ரிட்டன்டிவ் டைமர். அதுக்கு இன்புட் கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாடிஃபை டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்புட் ஆன் ஆயிரும். இது ஆன் டிலே டைமர் மாதிரி தான். டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகும், பட்டு அவுட்புட் ஆன் ஆகாது. டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவுட்புட் வந்து ஆன் ஆகும். இப்போ இன்புட்டை வந்து ஆஃப் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஃப் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஆன்லேயே இருக்குது. செகண்ட்ஸ் வந்து 5 செகண்ட்ஸ்லேயே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு இன்புட் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு இன்புட் கொடுத்து தான் ரீசெட் பண்ண முடியும். ரீசெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைமர் வந்து ரீசெட் ஆகிடும். 0.3 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கம்பைல் கொடுத்து டவுன்லோட் டிவைஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுப்போம். ரன்லேயே தான் இருக்குது, 5 செகண்ட்லேயே இருக்குது. அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்குது. இதை பார்த்து ரீசெட்டுக்கு இப்போ இன்புட்டு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ ரீசெட்டுக்கு இன்புட்டு கொடுத்தங்காட்டி அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து 0 ஆயிடுச்சு, 0 ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், இன்னும் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.